இன்றைய நாளுக்கான யோகாசன பயிற்சியுடன் இணைந்து செல்வோம். அதனைத் தொடர்ந்து நாங்கள் தினக்கவி மற்றும் பொருட்சொல் இளையவர்கள் படைப்புகள் இருக்கின்றது இணைத்து விட்டு 10 மணிக்கு தொகுப்பாளர் வந்து உட்கார்ந்துருவார். அவர் நேரத்துக்கு கொடுத்துக்கொள்வோம். நன்றி, வணக்கம். வணக்கம் சிவாஜினி, வாங்கோ. மியூட்டை போட்டு இதில் உட்காந்துருக்குறீங்க, விளங்க இல்லை. என்ன சொல்கிறாலும் சரி, ரெடியா? நாங்கள் 2 நிமிஷம் செய்வோம். என்ன யாருமே இல்லை? இல்ல ஜெயவாமணி, நான் இன்னும் டீ ஒன்றும் குடிக்கல, குடிச்சிட்டு சிவாஜினி ரெடியா? வஜிதா ரெடியா? நான் ரெடி வாணியக்கா வாரேன். சரி வாங்க, 2 பேரும் செய்வோம். சரியா? வீடியோ போடுங்க. 2 பேரும் செய்துட்டு என்ன சொற்கள் உற்சாகத்தோடு செல்வோம். நாங்க 2 பேரும் தான். பத்மினி அவர்கள் வந்துட்டார். டைமுக்கு வந்துடுவார். இந்த ஜூம போட நேரம் எடுத்தது வாணிங்க. நீங்க எழும்பன உடனே போட்டீங்களா? உங்களுக்கு பாமுகத்துல போட்டுட்டு இருந்தது. அப்ப இதெல்லாம் செய்து இந்த காலக்கடமை வந்து இருக்கிறேன். சரி, முதலில் உங்களை சாந்தப்படுத்தி முதல்ல கொஞ்சம் நேரம் செய்வோம். நன்றி. உடம்புகளை கொஞ்சம் உற்சாகப்படுத்திக் கொள்வோம், சூடேற்றிக் கொள்வோம் உடம்புகளை. பார்த்தனா 10 மணி நல்ல வடிவா செய்திருக்கிறான். நன்றி. கைகளை கூப்பி அல்லது காதில் வைத்து போட்டுக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. நன்றி. மீண்டுமாக உடம்புகளை ஒரு முறை அசைத்துக் கொள்ளலாம். கழுத்துக்கான பயிற்சி. எவ்வளவுக்கு கீழே குனிய முடியுமோ குனிஞ்சு மேலே 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்பொழுது
வலது பக்கம் திரும்புங்க, இடது பக்கம், இடது 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 5 முறை சுத்துங்க. 1 2 3 4 5. மற்ற பக்கம் 1 2 3 4 5. நன்றி. அடுத்தது கைகளுக்கானது. தலை கைகளுக்கானது. கைகளை பிடிச்சிட்டு பொத்து மூடிட்டு நன்றி. பத்மினி ஆண்டின்ற 1 2 3 4 5 6 7 8 9 10. கைகளுக்கு மூட்டுக்கு 1 2 3 4 6 7 8 9 10. 1 2 5 6 7 8 10. வலிவு. முழங்கைகளுக்கானது. 1 2 3 4 5 6 7 8 9 10. மற்ற பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10. நன்றி. கைகளுக்கு கிருமிகளை போட்டுட்டு வடிவா விரல்களுக்கு ஒரு நன்றியை சொல்லி மேவி இப்படி விடுங்க. இப்படி வேணுமோ அனிதா? கைகளை பக்கவாட்டு மணிக்கட்டு செல்லமா இங்க இருந்து இங்க வரைக்கும் சின்னதாக அடிய போடுங்கோ. நன்றி. அடுத்தது இடுப்புக்கானது. கால்களை கொஞ்சம் தள்ளி வச்சு பெரிய வட்டம் 1 2 3 4 5 6 7 8 9 10. மற்ற பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்தது முழங்காலுக்கானது. 8 8 8 போட்டுட்டு ஓ 1 2 3 4 5 6 7 8 10 10. மற்ற பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10. நன்றி. முழங்கால்களுக்கானது. நேரா நின்று நிமிர்ந்து பார்த்து வலது பக்கமாக 1 2 3 4
5 6 7 8 9 10 1 2 4 6 8 9 10 மெதுவாக எழும்பி கால்களை சற்று விசுக்குங்கள். பின்பக்கம் முன்பக்கம் சைட்டில் சைட்டு விரல்களுக்கான பயிற்சி. அதுக்கு முதல்ல இப்படி நின்று விரல்களில் இப்படி நின்று புறவு குதி, விரல் குதி, விரல் குதி, விரல் குதி. இப்போ விரல்களால் நடங்கும். கைகளையும் உதறி விசுக்கி குதிகளால் பக்கவாட்டு உள்ளுக்கு சவட்டி நன்றி. மீண்டுமாக விரல் குதி, விரல் குதி, விரல் குதி, விரல் குதி, விரல் குதி, விரல். நன்றி. பயிற்சிகள் நிறைவுக்கு வர ஆசனங்கள். நேற்று வீரபத்ர ஆசனம் சொல்லி தந்தாரேண்ணா புதுசாக. வீரபத்ர ஆசனம் அது அப்படி சொன்னவ நான் மறந்துட்டேன். சொல்லுங்க பாப்போம். நானும் தான் ஏதோ இப்படியோ இல்ல முதல் காலை விரிக்கிற, 2 காலையும் விரிக்கிற, கால்கள் வலது பக்கம் சற்று தள்ளி வச்சு இப்படி வச்சு மற்ற காலை இப்ப நீங்க இங்கால போறீங்கன்னா கால் இப்படி இருக்கணும், மற்ற பக்கம் இப்படி திரும்பி இருக்கணும். ஒரு கால். சரி. இப்ப வச்சுட்டு இப்படி வச்சுட்டு இப்படி. ஓகே. சரி. 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த கண்கள் வந்து இந்த இங்க விரல் இல்ல சிவாஜி, கை இப்படி இருக்கணும், இங்க இல்ல. நீங்க திருவோணாசனம் செய்யறீங்க. கைகள் இப்படி வச்சு கால்கள் 2 காலும் இப்படி நிற்கும். அப்புறம் நீங்க இந்த கையை பார்க்க இந்த கால் வந்து இப்படி நிற்கணும். இந்த இப்படி 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 வச்சு இப்படி வச்சு நீங்க செய்த திருவோணாசனம் இப்படி வச்சு இப்படி நேராக வைங்க கால்களை. அப்புறம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நீங்க வலது கையை செய்ய போறீங்களா, கால் இப்படி வச்சு இப்படி 1 2 3 4 5 6 7 8 9 10. திரும்ப இப்படியே துள்ளி திரும்ப இப்படி வந்து கிட்டத்தட்ட திருவோண ஆசனம் மாதிரி அது மேலே போகணும். திரும்ப இப்படி வச்சு திரும்ப இந்த இந்த காலை இப்படி வைக்கணும், மற்ற பக்கமா இப்படி வச்சு 1 2 3 4 5 6 7 8 9 10. இல்லை மேலே பார்க்கக்கூடாது. கையை இப்படி வச்சு கையை இப்படி தான் பார்க்க. நீங்க திருவோணாசனத்தில் நிற்கிறீங்க. இப்படி இப்படி இருக்கணும் கை. ஓகே. நன்றி. தேவி ஆசனம் 2வது. கைகள் இப்படி வச்சு அரைமண்டியில் நின்று 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. மெதுவாக எழும்பி கைகளை போட்டு கால்களை பக்கத்து. இப்போ திருவோணாசனத்துக்கு போவோம். சரியா? 3 நிலையும் செய்வோம். கால்கள் வச்சு கைகளை வச்சு அப்படியே பிளேன் சரிஞ்சு இப்படி வரும். 1 2 3 4 5
6 7 8 9 10. அப்படி 2 கையையும் எடுத்து சொல்லி இப்பொழுது திரும்ப இப்ப அடுத்த கை 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. அப்படியே மெதுவாக எடுத்து ஒரு ஜம்ப், திரும்ப ஒரு ஜம்ப் எடுத்து இப்போ க்ரோஸ், இந்த கை இந்த கால், இந்த கை இந்த கால் இப்படி வச்சுட்டு இப்படி சரிஞ்சு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. இப்படி மெதுவாக எழும்பி ஒரு ஜம்ப், திரும்ப ஒரு ஜம்ப், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 4 15. நன்றி. இப்படி எடுத்து திரும்ப ஒரு ஜம்ப். இப்போ நிலை 3 கைகளை அமர்த்தணும். வச்சு கையை நிலத்தோட 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. பண்ணி வச்சு தெம்பரிஜம் இப்படியே வச்சு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. நன்றி. இப்போ 3 நிலைகளும் செய்தோம். இது திருவண்ணாசனம். 3 செய்தோம், இன்னும் 2 செய்வோம். புறையாசனம். கைகளை பின்னால் விசுக்கி இப்படியே கொண்டு பின்னாடி காலில் வச்சுட்டு எவ்வளோக்கு வளைய முடியுமோ வளைங்கோ. மெதுவாக 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. மெதுவாக தலையை அப்படியே நிமித்தி எடுத்துட்டு கையை முன்பக்கமாக கொண்டு வாங்க. அடுத்தது கோணாசனம். கைகளை மேலே கூப்பி ஒரு பக்கம் வளை. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. அப்படியே மெதுவாக கைகளை மெதுவாக விட்டு மாற்றாசனம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. நன்றி. கைகளை மெதுவாக. நன்றி. இப்பொழுது கண் பயிற்சி. உங்களுக்குள்ளேயே எண்ணிக்கொள்ளுங்கோ. கண்ணை மூடிட்டுங்கல்ல.
விரல்களை விரல் போற பக்கம் உங்களோட கண்கள் போக வேண்டும். நன்றி. அடுத்தது மூச்சு பயிற்சி. இல்லை மூச்சு பயிற்சி மூக்கால் எடுத்து வாயால் விடணுமா? அடுத்தது பஸ்திரிக்காய். கைகளை மேலே எடுத்து மூடி மூச்சை மேலே எடுத்த பிறகு அடுத்தது சிம்முத்திரை. ஒரு மூக்கினால் எடுத்து மற்ற மூக்கினால் மூச்சை விடுங்க. நன்றி. அடுத்த தேனி பயிற்சி. பெரிய விரல்கள் காதில், சுட்டி விரல் கண்மணல், நடுவிரல் மூக்குத்துவாரத்து பக்கத்தில், மோதிர விரல் உதட்டுக்கு மேலே, சின்ன விரல் உதட்டுக்கு கீழே. நன்றி நன்றி. உடல் உறுப்புகளுடன் யாராவது ஒருவர் நான் பேசுங்க. சொல்றேன். சரி. அமைதியாக நிலையில் இருந்து கொண்டு எங்களது உள்வெளி உறுப்புகளோடு நாங்கள் பேசுவோம். கால் பாதத்தில் தொடங்கி உச்சி வரையுள்ள உறுப்புகளோடு நாங்கள் பேசுவோம். எங்களோட கால் விரல்கள் எல்லாம் சீராக இருக்கின்றன. நாங்கள் நடக்கும்போது மிகவும் கவனமாக இருக்கின்றது. நரம்புகள் எல்லாம் இரத்த ஓட்டம் மூடிக்கொண்டிருக்கின்றது. சுத்த ரத்தத்தை இருதயத்திலிருந்து எல்லா உறுப்புகளுக்கும் இரத்தோட்டம், நரம்புகள் எடுத்துக்கொண்டு நாளம் அசுத்திரத்தை வெளியேற்றுகின்றது.
தொடை எலும்புகள், கால் எலும்புகள், மூட்டுக்கள் எல்லாம் சிறப்பாக அமைந்திருக்குள்ளன. எங்களோட பின்பக்கம் எங்களுக்கு சீராக இருக்க உதவி செய்கின்றது. எங்களோட முதுகு தண்டு நீராக இருக்கவும் எங்களுக்கு சொல்லித் தருகின்றது. எங்களோட கால், கை, மூட்டுக்கள் எல்லாம் சிறப்பாக இயங்குகின்றன. எங்களோட கை விரல்கள் எல்லாம் சிறப்பாக எழுதவும் பொருட்களை பிடிக்கவும் எங்களுக்கு உதவியாக இருக்கின்றது. எங்களோட கழுத்து நரம்புகள் எல்லாம் சிறப்பாக இருக்கின்றன. எங்களோட பின்பக்கம் மூளைகள் எல்லாம் சிறப்பாக இயங்குகின்றன. தலை எங்களுக்கு சிறப்பாக நீராக இருந்து எங்களுக்கு எல்லாத்தையும் சேர்க்கின்றது. எங்களோட கண்கள் மிகவும் பார்க்கக்கூடியதாக அமைந்துள்ளது. காதுகள் எல்லாம் எங்களுக்கு கேட்கக்கூடிய அமைந்திருக்கின்றது. எங்களோட வாய் பற்கள் எல்லாம் சிறப்பாக அமைந்திருக்கின்றன. எல்லாம் தங்களோட தொழிலை செய்து கொண்டிருக்கின்றன. நாங்கள் இறைவனுக்கு நன்றிகளையும் கூறிக்கொண்டு இந்த தர்சினி சண்முகநாதன் அவர்களுக்கும் இந்த யோக பயிற்சி தர்சினி சண்முகநாதன் அவர்களுக்கும் இந்த பாமுகத்துக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு நாங்கள் இதையா முடித்துக் கொள்வோம். வணக்கம் ஜெயநடேசன் அவர்களே. நன்றி. புறங்கையில் கண்ணில் வைத்து 2ஆம் தரமாக கைகளை உறைஞ்சி கண்களை வைத்துக்கொண்டு 3ஆம் தரமாக கைகளை வைத்து மென்மையாக கண்களை திறந்து விரல்களை பார்த்து கைவிரலை பார்த்து நன்றி கூறுவோம். நன்றி, வணக்கம். சிறப்பு. மிக்க மிக்க நன்றி ஜனார்தனர்களுக்கு நன்றி. இந்த எல்லோருக்கும் நன்றி. தர்ஷினி சண்முகநாதன் அவர்களுக்கும் இந்த வேலை நன்றியை கூறிக்கொள்வோம். நன்றி, வணக்கம். உங்களுக்கும் மிக்க மிக்க நன்றி. தொடர்பணிக்கு நன்றி செய்த நன்றி. விடாதீங்க, பேச்சியை எப்பவும் விடாதீங்க. 20 நிமிஷம் அரை மணித்தியாலும் எடுத்துக்கொண்டு எல்லோரும் சேர்ந்து செய்து உடல் ஆரோக்கியத்தோட இருக்கும் வரைக்கும் ஆரோக்கியமாக இருப்போம். வீரபத்ரன் நன்றி சிவாஜினி சிவாஜினி ஸ்ரீதரன் எப்படி அவர்களே. என்றான்? நன்றி. கால் இப்படித்தான் இருக்கும். எங்க? இந்த பயிற்சி நான் பார்க்க நேற்று நிக்கிறேன். வீரபத்ராசனம் இப்படி இப்படி கால்கள் இருக்கும். சரியா? இப்படிதான் முன்னுக்கு வச்சிருப்போம். பிறகு பிறகு நாங்க என்ன செய்யறோம்னா காலண்டுவே கிடையாது. இதான் கால். சரியா? அப்புறம் என்ன செய்யறோம்னா இந்த காலை நாங்க வலது பக்கம் இப்படி வைக்கணும். ஓகே. இப்படி வைக்கணும். வச்சுட்டு அந்த கையை இப்படி வச்சிரும். இப்படி இப்படி உழவுக்கு தூரத்துக்கு இல்லை. பிறகு திரும்ப இப்படி திரும்ப உலங்கல்ல பார்வை அந்த பக்கத்துல பார்வை விரல் இப்படி இருக்கணும். இப்படி இருக்கணும். ஓகே. அப்ப அந்த கால் இப்படி இருக்கிற கால் எங்களோட கை எப்படி இருக்கும் அப்படி திரும்பணும். இந்த கால் இப்படி. சரியா? திரும்ப நேரா வந்துட்டு திரும்ப இந்த கை இப்படி வைக்கிறோம். அப்ப எங்களோட பாதம் இப்படி வரும். மற்ற பக்கம் நேரா இருக்காது. அதுக்கு என்ன பேர் வாணி? நேற்று சொல்லி தந்திருக்கிறேன். என்ன அதுக்கு என்ன பேர்? வீரபத்ராசனம். வீரபத்ர ஆசனம். வீரபத்ர ஆசனம். நல்ல கை கூட செய்யக்குள்ள நோகுது பாருங்க. ஒரு கை நோகுது. எனக்கு இடது கை நேற்று நொந்தது. இன்றைக்கு கொஞ்சம் பரவாயில்ல. நேற்று நொந்தது. இன்றைக்கு ஓகே இருந்தது. எனக்கு அப்படிதான் செய்ய கொஞ்சம் இதாண்டு நினைக்கிறேன். ஓகே. சிறப்பு. வாழ்த்துக்கள். நன்றி. நீங்கள் தகவல் போட்டுக்கிறீங்களா? தரப்போறீங்களா? நிறைவுக்கு வர என்னது யோகாசன பயிற்சி. நன்றி, வணக்கம். இன்றைக்கு 64 இணைந்திருந்தோம் இல்லையோ? 64. 64 இன்றைக்கு. நேற்று தர்ஷினி சொல்லியிருந்தாங்க 64. தகவல் என்றது ஒரு பிளேலிஸ்ட்ல இருக்குது. உங்களுக்கு வேற இல்லை. அது எந்த இதுல இருக்குது. அதை நான் போட்டுக்கிறேன். சரி, போட்டோம். ஓகே. நீங்க எடுக்க முடியாம இருக்கணும்.